எவ்வளோ கிலோ சிக்கனு? 4 கிலோ. என்ன இது எடுத்துட்டு இருக்கியாண்ணா? போட போறியா? ஆமா, ஆள் வந்து எடுத்துட்டு இருக்கிற. தேங்காய் எண்ணெய் ஓட்டிருக்கியா? எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் சிவா அது காயணும் சொல்லுங்க. எவ்வளோ நேரம்டா காயணும்? பெண்ணை இது மட்டும் தான் போட்டிங்களா? பட்டை, ஏலை, கிராமம் அதெல்லாம் போடக்கூடாது. சிந்தாமணிக்கு வந்து அது போடக்கூடாது. இப்போ சமையல் ராம காட்டு ராமு. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காங்க. நாளைக்கெல்லாம் காலைல தெரியும். நாளைக்கு காலையில் தெரியும். சிந்தாமணி ஒன்லி பசங்களோட. வரமிளகாவில் இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துகிட்டு வெறும் வரமிளகா மட்டும் இப்போ போட்டிருக்கு. அன்னைக்கு எத்தனை கிலோடா? அடுத்தது வந்து வெங்காயம், இது பச்சை மிளகாய். இது எவ்வளோ கிராம்டா இது போட்டிருக்குது? இது 1/4 கிலோவுக்கு கம்மி, 200 கிராம் இருக்கும். 1/4 கிலோ கம்மியா? போட்டுறாமா. அடுத்து சின்ன வெங்காயம். ராம சின்ன வெங்காயம் எவ்வளோ கிலோ போடுறீங்க? 3 காம்பு. 1/2 கிலோ. ராம 1/2 கிலோ. சமையல் வந்து செய்கிறது வந்து சிவா செஃப் மாஸ்டர். சிவா செஃப் மாஸ்டர் 4 பிரான்ச் இருக்குது. எவ்வளோ நேரம் சிவா இது காயணும்? எவ்வளோ நேரம் இது இப்படி பண்ணுவீங்க? வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வைக்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டா ப்ரோ? 2த்தையும் போட்டுருங்க. உப்புடா 4 கிலோ இருக்குதா? 2த்தையும் போட்டுருவாங்க. 1 மட்டும் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. நீங்கள் என்ன வேணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இன்னும் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் அந்த வரமிளகா தாண்டி போடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து போட்டுக்கலாம். தேங்காய்னா வரமிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி பேண்டு, இஞ்சி பூண்டு போட்டிருக்கு. அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஆமாம். வந்துட்டேன்ல இவர் மாஸ்டர். இப்போயும் அதுக்குள்ளே மாஸ்டருக்கு சொட்டு வடி ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் புன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா நம்ம டீம் இப்படி போச்சுங்க? எங்கடா காய போட்டது கீழே வந்துடா. எவ்வளோ கிலோ சிக்கனு? 4 கிலோ. என்ன இது எடுத்துட்டு இருக்கியாண்ணா? போட போறியா? ஆமா, ஆள் வந்து எடுத்துட்டு இருக்கிற. 4 கிலோவா சிக்கனு? மஞ்சள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். தண்ணி வந்து முதல்லையே ஊற்ற மாட்டாங்க. நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் தான் தண்ணி வந்து ஊற்றுவாங்க. தண்ணி கடைசியில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஊற்றுவோம்டா, நானுமே ஊற்றுவோம்டா. இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அது போடலை இது போடலை யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் பசங்களாக சமையல் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் எங்களுக்கு ஆயிடுச்சு, இருந்தாலும் நாங்கள் பேக் எடுத்தோம். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியில் ஊருக்கு அனுப்பி வச்சு நாங்கள் ஜாலியாக. உனக்கு என்ன? உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. அவன் சிங்கிள் ஞாயிற்றுக்கிழமை வேணா ஒரு சிங்கிள். நீ பயந்தா தயிரெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் போடுவீங்களா? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா சிவா? கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவி போடு மூடி வச்சாச்சு. இப்போ திறக்க போகிறோம். நல்லா வந்துருச்சா? இனி எவ்வளோ நேரம் இருக்கணும்? தண்ணி வத்துற வரைக்குமா? தண்ணி வற்றணும், அப்படியே ட்ரை ஆகணும். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு போட்ட எண்ணெய் தான், அதுக்கப்புறம் எதுவும் போடல. எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டது மட்டும் தான். உப்பு மருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டது தான்.
இது மிளகா பொடி போடுவீங்களா? 4 இன்கிரியன்ஸ். மிளகா அப்படிலாம் போடுறது இல்லை. மிளகா பொடி எதுவுமே இல்லை, அந்த அந்த வரமிளகா மட்டும் தான். மிளகா போடுறது 4 இன்கிரியன்ஸ் தான். எண்ணெய், உப்பு, வரமிளகா, சிக்கன், அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு. இன்னொரு 10 நிமிஷம் முடியப்பையா? ஓகே. சுட்ட சுட்ட ஆவி பறக்க. சிந்தாமணி பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற மாட்டுறாங்க, ஓரளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த காரம் வந்து நல்லா சிக்கனோட சேர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி ரெடி. நல்லா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மட்டும் தண்ணி போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா மூடி வச்சோம்னா சிந்தாமணி வந்து ரெடி ஆயிரும். அப்படியே அந்த மணக்க அப்படியே அந்த சிந்தாமணி எடுத்து சாப்பிட்றதுக்கே, அது அந்த ஒயிட் ரைஸில் சாப்பிட்றதுக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே சாப்பிட போகிறோம்.